ஆங்கிலத்தையே பேசுகிறாங்க. அந்த தாய்மொழி இருக்குல்ல அதை பேச மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க, அதிகமாக வந்து ஆங்கில மொழி தான் பேசுகிறாங்க. சுத்தமாக தாய்மொழி பேசாமல் இல்லை, ஆனால் அதிகமாக அவங்க ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. அதுமாதிரி வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ட்டையும் நீ வந்து எங்கள்கிட்டயும் ஆங்கிலம் தான் பேசணும், பிள்ளைகள்கிட்டையும் ஆங்கிலம் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி வீட்டில் தோட்ட பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டையும் அதே தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரைவர்ட்டையும் அதே தான் சொல்கிறாங்க. அதாவது வேலை செய்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆங்கிலம் பேசுங்க பிள்ளைகள்ட்டையும் எங்கள்கிட்டையும். இப்போ அவங்க செய்கிறாங்கல்ல, இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தாய்மொழிக்கு எதிரானது தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, இது எதன் அடிப்படையில் செய்கிறாங்க? அவங்க குழந்தைக்கு ஏதோ ஒன்று போய் சேரும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த அக்கறை இருக்குல்ல, இதுக்கு இந்த உணர்வுக்கு மதிப்பு இருக்கா மதிப்பு இல்லையான்னு நான் கேட்குறேன். முதல்ல இப்போ நான் ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அதே அக்கறை தந்தை பெரியாருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மேலே இருந்துச்சு. அதனால தான் அவரை தந்தை பெரியார்னு சொல்கிறோம். இப்போ அந்த தாய் தந்தைக்கு ஒரு அக்கறை இருந்துச்சுல, அந்த அக்கறை தான் தந்தை பெரியாருக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் தந்தை பெரியார். இது ஒரு உதாரணம் தந்தை பெரியார்னு அவர் சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் மொழி வந்து அறிவு கிடையாது, அது ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி அறிவு கிடையாது தான், ஆனால் இப்போ என்ன மொழியில் இருக்குது அதானே படிக்க முடியும். நீ நாளைக்கு கொண்டு வருவ, இல்லை 30 வருஷம் கழிச்சு கொண்டு வருவ. அது